தமிழகத்தில் இன்று 14 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்து இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறது. தற்போது தமிழகத்தில் கத்திரி வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் இன்று 14 மாவட்டங்களுக்கு மழைக்கான எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் 14 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி உட்பட 14 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கத்திரி வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 14 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி உட்பட 14 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். வானிலை ஆய்வு மையத்தினுடைய இந்த ஆரஞ்சு அலர்ட் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? சமீப வாரங்களாகவே நாடு முழுவதும் வெப்ப அலையினுடைய தாக்கம் என்பது தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 2 வாரங்களாகவே வெப்ப அலையினுடைய தாக்கம் என்பது குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டு வருகிறது. இன்று இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களுக்கு வெப்ப அலை மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கி இருக்கிறது. இந்த 14 மாவட்டங்கள் எது என்றால் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, கரூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு வெப்ப அலை மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை தான் வழங்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு கோயம்புத்தூர் பகுதியை பொறுத்தவரையில் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளை இணைத்துதான் கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் கோயம்புத்தூர் நகர் பகுதிகள் மற்றும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஓரிரு பகுதிகளில் வெப்ப அலை வீசுவதற்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே மாவட்டங்களுக்கு 2 எச்சரிக்கை என்று பார்க்கக்கூடிய பட்சத்தில் 14 மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய 37 மாவட்டங்களுக்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருப்பதை நாம் அந்த அதிகாரப்பூர்வ தகவலின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இதுல 14 மாவட்டங்களுக்கு வெப்ப அலை மற்றும் மழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்றால் சென்னையை தவிர ஏனைய மாவட்டங்கள் அனைத்திற்குமே மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கி இருக்கிறது. மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை வழங்கியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல திடீரென கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய எச்சரிக்கையின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரியை பொறுத்தவரையிலுமே கடந்த 2 நாட்களாக மாலை நேரத்துல நீலகிரி, ஏற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை என்பது தொடர்ந்து கனமழையாக பெய்து வரக்கூடிய நிலையில இன்றைய தினமும் ஏற்காடு, நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கை என்பது மழைக்கானதாக வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளில் காற்றினுடைய வேகம், அதே போல காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினுடைய காரணமாக மழை ஓரிரு பகுதிகளில் அதிகரிக்கலாம் என்பதும் இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய தரவுகள் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களுக்கு வெப்பம் மற்றும் மழைக்கான ஆரஞ்சு அலர்ட் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.